Hello students, good morning. In this class we can discuss about subtraction of vectors. Okay, it is the almost same of addition of two vectors. Okay, so it's also easiest one students. So listen and watch carefully. Let's begin our class. Students, now start our class. Okay, in our last class we can discuss about addition of vectors. Yes, addition of vectors நம்ம பார்த்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் சேம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஆல்மோஸ்ட் சேம், தட் இஸ் சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். ஓகே, சப்ட்ராக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ். சப்ட்ராக்ஷன் ஆல்ரெடி யூ நோ ஒன், இட்ஸ் ஒன் ஆஃப் த அர்த்தமெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெண்டு வெக்டர்ஸ் கொடுத்தாங்கன்னா அது எப்படி நம்ம சப்ட்ராக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது பாருங்கள். You know one, vectors have both magnitude and directions. Okay, ஸோ வெக்டார்ஸ் அப்படின்னு சொன்னாவே அதுக்கு டைரெக்ஷன் இருக்கும், மேக்னிடியூடு இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக என்ன செய்ய முடியாது, ரெண்டு வெக்டார்ஸை சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வேறு டைரெக்ஷனில், இப்போ ரெண்டு ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்ஸ்னு எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ஏ வெக்டார் லைக் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, பி வெக்டார் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைரெக்ஷனில் இருக்குது. ஸோ நம்ம அதை என்ன பண்ண முடியாது, டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் அடிஷனும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் நம்ம என்ன ஃபாலோ பண்ணோம், ஹெட் அண்ட் டைல் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம். ஹெட் டு டைல். ஓகே, இந்த மெத்தடில் ஃபாலோ பண்ணி அடிஷன் நம்ம பார்த்தோம். ஸோ அதே கான்செப்டை தான் இங்கே திருப்பி சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு வெக்டார்ஸை நம்ம ஈஸியாக சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்குன்னு இருக்கக்கூடிய ஜாமெட்ரிக்கல் ஆர் அனலிட்டிக்கல் மெத்தட் ஃபாலோ பண்ணி தான் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா டூ வெக்டார்ஸை சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்ன மெத்தட்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஜாமெட்ரிக்கலி மெத்தடை எடுத்துக்கிறோம். ஜியோமெட்ரிக்கல் மெத்தட்ஸ் எடுத்து டூ வெக்டார்ஸை சப்ட்ராக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் என்ன செய்கிறாங்க. ஃபார் எ டூ நான்-ஜீரோ வெக்டார்ஸ், for two non-zero vectors like a vector and b vector, this two vector is non-zero. That means it has some value, yes, some magnitude irukku, which are inclined to each other at an angle theta. ஸோ அப்போ அந்த ஏ வெக்டாரையும் பி வெக்டார் என்ன பண்ணுறாங்க, தீட்டாங்கிற ஆங்கிளில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இட் சிம்ப்ளி வி சே the angle between a vector and b vector is theta. Okay, so what is the difference of a vector minus b vector? Okay, what is the resultant of a vector minus b vector? difference ஓட resultant என்ன அப்படின்னு பார்க்குறோம். இது எங்கேருந்து சார் நம்ம அந்த a vector minus b vector டயக்ராமில் காட்டுறோன்னா, நெகட்டிவ் சைடில் காட்டியிருப்பாங்க. இது ஒரு கிராஃப் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா ப்ளஸ் நம்ம வரும். இட்ஸ் லைக் ஏ கிராஃப். இது ஆர்ஜின், இது பாசிட்டிவ் எக்ஸு, இது பாசிட்டிவ் ஒய், நெகட்டிவ் எக்ஸு, இது நெகட்டிவ் ஒய். ஓகே, இப்போ இங்கே நம்ம இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏ வெக்டார் எக்ஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது, பி வெக்டார் பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் இருக்குது. மைனஸ் பி வெக்டாருங்கிறது எங்கே போடலாம், இப்போ மைனஸ் ஒய் ஆக்சிஸில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, மைனஸ் பி வெக்டார், இது பாசிட்டிவ் பி வெக்டார், இது negative b vector. The angle between a vector and b vector is theta. At the same time, the angle between a vector minus b vector is 180 minus theta. 180 degree minus theta. ஏன் சார் 180 degree minus theta சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த டயக்ராம் மட்டும் நீங்கள் பாருங்கள், கன்சிடர் பண்ணுங்கள். இந்த ஆங்கிள் பிட்வீன் இங்கேருந்து இங்கே வரைக்கும் எவ்வளோ வந்துருங்க, 180 டிகிரி வந்துடும். இது டோட்டலாக 360 டிகிரி. எஸ், ஸோ இப்போ இந்த பார்ட் மட்டும் 180 டிகிரி. ஓகே, ஆல்ரெடி யூ நோ ஒன். ஓகே, இது டோட்டலாக 360 டிகிரி. இது டோட்டலாக 360 டிகிரி. இப்போ ஆல்ரெடி நமக்கு தெரியும், ஏக்கும் பிக்கு மட்டும் ஆங்கிள் என்னென்னு சொல்கிறோன்னா தீட்டான்ட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ இது மைனஸ் பி, இது ப்ளஸ் பி, இது மைனஸ் பி. திஸ் இஸ் ஏ வெக்டார், திஸ் இஸ் ஏ வெக்டார். Yes, students, this is
ஏ வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு என்ன, இது ரெண்டு கடையில் தான் ஆங்கிள் பார்க்கணும். எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும், இதுதான் நமக்கு தேவை. அப்போ என்ன பண்ணுறான், இது டோட்டல் இங்கே எவ்வளோ சொன்னோம், இது டோட்டலாக 360 டிகிரி. அப்போ இந்த பார்ட் மட்டும் 180 டிகிரி. அப்போ 180 மைனஸ் தீட்டா, அதை நம்ம மைனஸ் பண்ணும்பொழுது இந்த 180 டிகிரியில் இந்த தீட்டாவை மைனஸ் பண்ணால் நமக்கு கிடச்சிடும். அதனால தான் 180 மைனஸ் தீட்டா, அதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. Are you able to understand students? The total degree is 360 degree. 360ல இப்போ பாசிட்டிவ் சைட்ஸ் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னா 180 டிகிரி வரும். அந்த 180ல் ஆல்ரெடி ஏக்கும் பிக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தீட்டா, அதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகே, ஸோ அதை தான் இங்கே தியரியில் சொல்லியிருப்பாங்க. ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் மைனஸ் பி வெக்டார் இஸ் 180 மைனஸ் தீட்டா. ஓகே, 180 மைனஸ் தீட்டா. ஸோ இதுதான் நம்ம செய்கிறோம். சார் இங்கே என்ன சார் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நத்திங். இப்போ நமக்கு தேவை ரிசல்டன் வெக்டார் தான், நமக்கு தேவை தான் ஏ மைனஸ் பி வெக்டார். இதுதான் சார் நமக்கு கொஸ்டின். சப்ட்ராக்ஷன் ஆஃப் 2 வெக்டார்ஸ்னால் திஸ் இஸ் த, இதை அப்படி மாடிஃபை பண்ணுவாங்க. எப்படி சார் அப்படின்னா, தட் இஸ் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டார். ஏ வெக்டார் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டார். அப்போ இந்த ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் ஆட் பண்ணால் இட் வில் பி ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகே, இட் வில் பி ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். எஸ், ஏன்னா நம்ம அடிஷன் நம்ம பார்த்துட்டோம். ஸோ அதை அப்படி ஜஸ்ட் ஒரு ஸ்மால் மாடிஃபை பண்ணுவோம். ஓகே, ஸோ வெக்டர் அடிஷனை ஜஸ்ட்டு சைன் கன்வர்ஷன் பண்ணி நம்ம என்ன செய்கிறோம், இங்கே பார்க்குறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இந்த டயக்ராமில் நமக்கு என்ன தேவை, ஆங்கிள் எப்படி இங்கே 180 மைனஸ் தீட்டா வந்ததுக்கான டயக்ராம் இங்கே இருக்குது. ஜஸ்ட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட ஓகே. ஓகே, ஸோ ரிசல்டன் வெக்டார் நமக்கு இது தேவை. இதுக்காக நம்ம எப்படி மாற்றுறோம், எது ரெண்டை ஆட் பண்ணுறோம், ஏ வெக்டாரையும் மைனஸ் பி வெக்டாரையும் ஆட் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈக்குவல் டு ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார். ஓகே, ஸோ இதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். பாருங்கள், the difference of a vector minus b vector is the same as the resultant of a vector and b vector. That is, already நான் சொன்னது தான் இங்கே திருப்பி கொடுத்துருக்காங்க. a vector minus b vector, இதை தான் சொல்கிறாங்க. The difference of a vector minus b vector is the resultant of a vector and minus of b vector அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அதுதான் இங்கே திருப்பி சொல்கிறாங்க. ஸோ அப்போ பாருங்கள், ஸோ ஜஸ்ட் வி மாடிஃபை ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் எப்படி மாடிஃபை பண்ணுறாங்க பாருங்கள். ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இட் வில் பி மாடிஃபைட் லைக் திஸ், ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டார். எஸ், நம்ம இங்கே சொன்ன பாருங்கள், சேம் இதை திருப்பி இங்கே சொல்கிறோம். ஓகே, ஸோ இதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க, ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டார். ஸோ நமக்கு ஏற்கனவே தெரியும் ஈக்குவேஷன் நம்பர் 2.1. வாட் இஸ் 2.1 ஈக்குவேஷன் நம்பர்? தட் இஸ், ஸோ வாட் இஸ் த ஈக்குவேஷன் நம்பர் 2.1? தட் இஸ் this one, this formula, r vector is equal to, check your book, that is page number equation number 2.1, determination of direction of resultant vectors la page number 48 la pathina ungalukku theriyum, page number 48 la resultant vectors kuduthirupanga. That is modulus of a vector plus b vector is equal to modulus of a vector plus b vector is equal to, so what is that equation number 2.1? Modulus of a vector plus b vector is equal to square root of a square plus b square plus 2ab cos theta. Okay, this is the equation number 2.1. This is the magnitude of addition of two vector. This is the magnitude of addition of two vectors oda magnitude கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. ஸோ அதைத்தான் இங்கே நம்ம அப்படி எடுத்துக்கிறோம்.
ஏன் சார் அப்படின்னா இந்த மேக்னிடியூட் எதுக்கு சார் ஈக்குவல், தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டாருக்கு ஈக்குவல் சார். ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் பி வெக்டாருக்கு ஈக்குவல் சார். அதான சார் இது? எஸ். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2ab காஸ் தீட்டா. வாட் இஸ் தீட்டா? திஸ் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். பட் நமக்கு இங்கே எது சார், மைனஸ் பி வெக்டாருக்கு இடையில் ஆங்கிள் பார்க்கணும். வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார்? தட் இஸ் 180 மைனஸ் தீட்டா. ஓகே, இந்த டயக்ராமில் கூட இருக்கும் பாருங்கள். ஸோ இது ரெண்டு தான் இங்கே நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன செய்யலாம், the angle between a vector minus b vector is 180 minus theta. ஸோ அதைத்தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆல்ரெடி யூ நோ ஒன், cos 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ மைனஸ் காஸ் தீட்டா, மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ அப்போ இந்த cos 180 மைனஸ் தீட்டா இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், மைனஸ் காஸ் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த cos 180 மைனஸ் தீட்டாவுக்கு போது என்ன போடுறோம், திஸ் காஸ் மைனஸ் காஸ் தீட்டாவை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கிற ப்ளஸ்ஸு மைனஸாக மாறும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் minus 2ab cos theta. This is the equation number 2.4. This equation number 2.4 is called magnitude of subtraction of two vector. Okay, this equation or this formula is magnitude of subtraction of two vector. Okay, magnitude of subtraction of two vectors. So இப்போ நம்ம அதே மாதிரி என்ன பண்ணலாம், another equation, that is equation number 2.2. Yes students, 2.2 ஈக்குவேஷனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா that is the angle, that is the direction, resultant வெக்டாருடைய டைரக்ஷனை சொல்லக்கூடியது. சேம் பேஜ் நம்பர் 48ல் உங்களுடைய டெக்ஸ்ட் புக்கில் இருக்கும். ஓகே, that equation will be tan theta is equal to or tan inverse அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா தெரியும். tan theta is equal to equation number 2.2, that is tan theta is equal to, what is that, tan theta or tan alpha is equal to b sin theta divided by a plus b cos theta. Okay, this is the equation number 2.2. இதை போய் நீங்கள் எடுத்து பாருங்கள், தெரியும். இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா 2ன்னு கொடுத்துருப்பாங்க. ஏன் சார் ஆல்ஃபா 2 நீங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே சார் பார்க்குறோம் இந்த டயக்ராமில். ஸோ இங்கே இருக்குங்க பாருங்கள், ஆல்ஃபா 2. What is this? This is the angle between a vector and resultant vector. This is the resultant vector. Okay, r vectorங்கிறது resultant vector. இது என்ன சார், இது a வெக்டாருக்கும் ரிசல்டன் வெக்டாருக்கு இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆல்ஃபா 1. நமக்கு அது தேவையில்லைங்க. நமக்கு என்ன சார் தேவை அப்படின்னா, இந்த a வெக்டாரை மைனஸ் b வெக்டாரோட ஆட் பண்ணோம்னா அதோட ரிசல்டன் வெக்டர் எந்த டைரெக்ஷனில் இருக்குங்கிறத சொல்கிறது தான் ஆல்ஃபா 2. ஸோ இந்த ஆல்ஃபா 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ அதை தான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க பாருங்கள். இப்போ பி சைன் தீட்டா, தீட்டாங்கிறது என்ன, ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார். அப்போ இங்கே என்னது, தீட்டா ஹியர் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் மைனஸ் பி வெக்டார், தட் இஸ் 180 மைனஸ் தீட்டா. ஸோ அப்போ சைன் தீட்டாவுக்கு பொதுவாக 180 மைனஸ் தீட்டா, காஸ் தீட்டாவுக்கு அதே மாதிரி தான் நம்ம போடுறோம். ஓகே, ஸோ அடிஷனையும், ஸோ இப்போ ஆல்ரெடி இங்கே பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு நம்ம கம்பேரிசன் பண்ணுவோம். ஸோ சைன் 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ சைன் தீட்டா. ஓகே, காஸ் 180 மைனஸ் தீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி தெரியும், மைனஸ் காஸ் தீட்டா. ஸோ இந்த ரெண்டு இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுங்கள். பி சைன் 180 மைனஸ் தீட்டாவுக்கு பொதுவாக பி சைன் தீட்டா, காஸ் 180 மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா, அப்போ a மைனஸ் பி காஸ் தீட்டா. Okay, so this is the direction of, what is that, the difference of two vectors, a vector and b vector உடைய direction சொல்கிறது இந்த equation number 2.6. okay, so just நீங்கள் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா கம்பேரிசன் பண்ணுங்கள். addition of two vectorsையும் subtraction of two vectorsையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நம்ம என்ன செய்யலாம், ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன டயக்ராம் நம்ம பார்த்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் இது அடிஷன் நம்ம எடுத்துக்கலாம்.
இது சப்ட்ராக்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க. ஜஸ்ட் கம்பேரிசன் ஈஸியாக நமக்கு மெமரியில் இருக்கிறதுக்கு. டயக்ராம் பாருங்கள். இது A vector, இது B vector. The angle between A vector and B vector, that is theta. அதே இது resultant vector R is equal to A vector plus B vector. ஓகே, ஸோ இதோட இது என்ன சொல்லுவோம், ஆல்ஃபா அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டயக்ராம். ரெண்டாவது, வாட் இஸ் தட் ஃபார்முலா, மேக்னிடியூட், resultant magnitude A vector plus B vector, it will be equal to R vector, that is a modulus of R vector, that is square root of A square plus B square plus 2AB cos theta. Okay, this is the magnitude of addition of two vectors, A vector plus B vector. Okay students, that case what is the direction, tan alpha, that's equal to B sin theta by A plus B cos theta. ஓகே, ஜஸ்ட் நீங்களும் உங்கள் புக்கில் நோட் பண்ணிக்கிங்க. அடிஷன்னா என்ன, ஃபார்முலாஸ் என்ன வரும் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, அண்டு நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் தட் சப்ட்ராக்ஷன். சப்ட்ராக்ஷன்னாவே நம்ம எங்கே வந்துடுறோம், அப்படி இதே டயக்ராமை ரிவர்ஸில் போடணும். பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஸோ இது A வெக்டார், இது B வெக்டார். நெகட்டிவ் சைடு விட்டுருங்க. ஓகே, ஸோ அப்போ இது ரெண்டு தான் ஆட் பண்ணுறோம். இந்த ஆங்கிள் பிட்வீன் திஸ் ஒன் 180 மைனஸ் தீட்டா. இந்த 180 மைனஸ் தீட்டா எப்படி வந்ததுங்கிறது நம்ம பார்த்தோம். ஸோ இது ரெண்டு கிடையாது என்ன வரும் சார், ரிசல்டன்ட் இருக்கும். ஓகே, தட் இஸ் கால், இது ரெண்டு கிடையாது சார், A வெக்டாருக்கும் ஆருக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஆங்கிள் தான் ஆல்ஃபா 2 அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நம்ம டெக்ஸ்ட் புக்கில், ஆல்ஃபா 2. ஓகே, வாட் இஸ் ஆர் வெக்டார், A வெக்டார் மைனஸ் B வெக்டார், ஆர் A வெக்டார் ப்ளஸ் மைனஸ் ஆஃப் B வெக்டார். ஓகே, ஸோ அதுதான் நம்ம காட்டுறோம். அப்போ இங்கே என்ன, ஆர் ஈக்குவல் டு A வெக்டார் மைனஸ் B வெக்டார். ஓகே, what is the formula or what is the magnitude? அப்போ A vector minus B vector, that's equal to modulus of R vector, that's equal to square root of A square plus B square minus 2AB cos theta. ஓகே, ஜஸ்ட் செக் பண்ணுங்கள். இங்கே ப்ளஸ் 2AB cos theta, இங்கே மைனஸ் 2AB cos theta. ஏன் மைனஸ் 2AB cos theta வந்ததுக்கான டெரிவேஷனை நம்ம இங்கே பார்த்தோம். ஓகே, இந்த இடத்துல நம்ம பார்த்துருக்கோம் எப்படி அந்த இடத்துல மைனஸ் 2AB cos theta வந்தது. வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன், டைரெக்ஷன், tan alpha is equal to, அப்போ சேம் B sin theta அதே தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், B sin theta divided by A minus B cos theta. ஓகே, ஸோ இந்த இது ஒரு சிமிலாரிட்டிஸை ஜஸ்ட்டு நோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஃபார்முலாஸை மெமரி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு ஒன்று படிச்சிட்டிங்கனாவே இன்னொன்று ஈஸியாக உங்களுக்கு மெமரி பண்ணிக்கலாம். ஓகே, டயக்ராம் முக்கியம்தான். நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுத்துட்டு ரெண்டு வெக்டார்ஸ் ஆட் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுக்கும்பொழுது நம்ம இந்த மெத்தடு ஃபாலோ பண்ணும்பொழுது ஈஸியாக இருக்கும். இந்த ரெண்டு மெத்தடுக்கு என்ன சார் நேம் அப்படின்னா, ஹெட் டு டைல் மெத்தட். ஹெட் டு டைல், ஹெட்டில் இருந்தால் போதும், டைல் டு ஹெட் அப்படின்னு கூட சொல்லலாம். டைல் டு ஹெட், இது ரெண்டு டைல் ஒரே இடத்துல மீட் பண்ணது நம்ம இங்கே காட்டியிருக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் புக்கில் கொடுத்துருப்பாங்க ஒரு ட்ரையாங்குலர் மெத்தடு நம்ம பார்த்தோம். ஆல்மோஸ்ட் சிமிலர் தான். ஓகே, தட்ஸ் ஆல். Next, see that one example problem, that is example 2.2, not 2.0, this is 2.2. Okay, two vectors, that is A vector and B vector, the magnitude will be given, that is 5 units. Okay, and 7 units. So what is the 5 unit? It's the magnitude of A vector. Okay students, yes. What is the 7 unit? It is the magnitude of B vector, and the angle between A vector and B vector is 60 degree. Okay, find the magnitude of difference vector A vector and minus B vector and the direction with respect to vector A. அப்போ டைரக்ஷன் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க.
ஸோ நமக்கு இங்கே ஃபார்முலா இருக்குது, டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் த டு ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் difference of two vectors. This is the to find the angle or direction. So this equation is called magnitude equation. Magnitude. This equation is direction. Direction find பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய equation. Okay, so magnitude formula அப்படி substitute பண்ணுவாங்க. a square plus b square minus 2ab cos theta. Okay, minus 2ab cos theta. What is a value? Magnitude of a value 5. 5 square plus b square, that is 7, minus 2a. What is a value? 5, b value 7, cos 60 oda value நமக்கு தெரியும். What is that? 1 by 2. Yes, 1 by 2. So இப்போ நம்ம என்ன செய்கிறோம்? 25 49 minus 10 into 7 70 70 into 1 by 2 35. Okay, ஸோ இப்போ ஃபர்தராக அதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள், ரெண்டையும் ஆட் பண்ணி இதால் மைனஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அல்லது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள், 14 வரும். 25 + 14 square root of 39. Okay, so this is the magnitude of resultant vector of the difference of two vectors. Okay, next automatically we find that next another one. What is that? To find the angle between a vector minus b vector. To find the angle between a vector minus b vector. Okay, so அப்போ நம்ம என்ன செய்கிறோம் பாருங்கள், already same formula will be given, but only one changes. இந்த இடத்துல மைனஸ் வரும். ஓகே சார், இந்த பிளேஸில் நம்ம டிஃப்ரென்ஸ்லேயே நம்ம பார்த்தோம். இதில் பாருங்கள், கம்பேரிசன் பண்ணுங்கள். இந்த ஈக்குவேஷனில் இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸு, இந்த ஈக்குவேஷனில் மேலே b sin theta சேம், பட் டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இருக்குது. a plus b cos theta ஃபார் அடிஷன், a minus b cos theta ஃபார் சப்ட்ராக்ஷன். தட்ஸ் ஆல். ஸோ அவ்வளோதான் ஃபார்முலா. அதை அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். Now already value of a, that is 7 unit, sorry, b sin theta. So b sin theta, b value becomes 7. Okay, b oda value 7, theta becomes already given, that is 60 degree. Substitute பண்ணுங்க, a minus b cos theta. What is value of a? 5 unit. What is the value of b? That is 7 unit. What is the value of cos theta? 60. Okay, ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இங்கே ஃபர்தராக, what is the value of sin 60? That is √3/2. ஓகே, √3/2. again another one. இங்கே என்ன சார் இருக்கும்? 1/2ன்னு வரும். அப்போ 2 கேன்சல் பண்ணிடுங்க. சரியா? அது again ஃபர்தராக மாடிஃபை பண்ணுறோம். மாடிஃபை பண்ணால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் தான் 7/√3ன்னு கிடைக்கும். ஓகே, √3 வேல்யூ what is that? That is 1.732. எஸ், 1.732. அந்த 7-ஐ 1.732 டிவைட் பண்ணிங்கன்னா வர்ற ஆன்சர் திஸ் ஒன். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது என்ன சார்? tan alpha 2. What is alpha 2? This is the angle between a vector and resultant vector in negative direction. ஓகே, ஸோ நமக்கு என்ன சார் தேவை? இதுதான் கொஸ்டின், டைரெக்ஷன். அப்போ alpha 2 is equal to மல்டிப்பிளில் இருக்கக்கூடிய டேனை இந்த சைடு கொண்டு வாங்க, tan inverse ஆஃப் திஸ் வேல்யூ. ஏற்கனவே சொன்னோம், நேச்சுரல் லாகர்தமில் போய் இந்த வேல்யூ எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணிங்கன்னா, இந்த எக்ஸாக்டாக இந்த 70 டிகிரி 76 டிகிரியில் போய் பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, தட்ஸ் ஆல். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் டாபிக் and as well as this is the similarity of addition of two vectors. Addition of two vectors உடைய அப்படி similarities தான் இந்த டாபிக். ஓகே, ஸோ நம்மளுடைய டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸசைஸ் சம்ஸில் பாருங்கள், இது ரிலேட்டடாக ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தால் ட்ரை டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.